2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 28வது வசனம். இன்னைக்கு 2வது பாகத்தை வாசிக்கிறேன். எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. வாசிக்க கேட்டதான வசன பாகமானது ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லி இருக்கிறது. ஊழியம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அந்த ஊழியம் செய்வதற்கு எப்படிப்பட்ட அனுபவம் தேவை என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்றதான ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு ஒரு கவலை இருக்கு. அது எப்படி, நான் சாப்பிட்டனா, தூங்குனா, குளிச்சனா, அந்த மாதிரி கவலை இல்லை. என் உடம்புல கஷ்டம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு கவலை இருக்கு. அது என்ன கவலை? அதனை நெருக்கி ஏவுது. எப்படி? சபையை குறித்த ஒரு கவலை. ஒவ்வொருவருக்கும் பவுல் அப்போஸ்தலர் சொல்லி இருக்கிறதான இந்த இருதயம் தேவை. என்ன இதயம்? சபையை குறித்ததான ஒரு கவலையும் ஒரு பாரமும் ஒரு நெருக்கமும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். யார் ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுக்கிறார்? 2 தரப்பட்ட ஜனங்களை. ஒன்று, தேவனுக்கென்று பக்தியாய் வாழக்கூடியதான ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அடுத்து என்ன? உண்மையா இருக்கக்கூடியதான ஒரு தன்மை. சங்கீதம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டு வாசிங்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பாருங்கள், எதற்காக ஆண்டவர் கனமான இந்த ஊழியம் செய்ய உங்களை அழைத்திருக்கிறார்? ஒரே ஒரு காரியம். இது பக்தி உள்ளவங்களாக நீங்க இருக்க வேண்டும். பக்தி என்றால் என்ன? கொஞ்சம் ஆராதனை மட்டும் வந்துட்டு போறதா? இல்ல, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். தேவபயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். ஜெபஜீவி நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். பக்தி உள்ளவர்களே. அப்ப நீங்க ஒவ்வொருத்தவங்களும் எப்படிதான் இருக்கணும்? ஏன்னா நம்ம ஊழியத்துக்குள்ள வந்துட்டோம், இனி ஓட முடியாது. அப்ப அழைத்த தேவனுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கணும். ஏன்னா அந்த பரிசுத்தம் இருந்தா மட்டும்தான் நம்மளை பார்க்கிற ஜனங்கள், நம்ம பேசி இடைபடக்கூடிய ஜனங்கள், அதை அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க என்ன செய்வாங்க? இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கா? தேவ பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்குதா? தேவ சித்தம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு. அனுப்பாருங்க பேசி இடைபடக்கூடியதான காரியங்கள். அடுத்தது என்ன? 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. உண்மை உள்ள என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியானால் ஊழியத்திற்கு வந்திருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? உண்மை உள்ளவங்களா இருக்கணும். மாயமாலம் உள்ளவங்களா இருக்கக்கூடாது. 2 விதமான ஒரு வாழ்க்கை உள்ளவங்களா இருக்கக்கூடாது. ஒரு நபருக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, ஒரு நபருக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இல்ல. உண்மை உள்ள ஒரு அனுபவம். அதாவது ஒரு மனுஷன் மீது, ஒரு ஆத்மா மீது, அது ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, விசுவாசியானாலும் சரி, விசுவாசி இல்லையானாலும் சரி, அந்த நபருடைய ஆத்மா மீது உங்களுக்குள்ள ஒரு தாகமும் ஒரு பாரமும் உங்களுக்குள்ள இருக்கணும். உண்மை உள்ளவனை. முதல் உண்மை யாருக்கு இருக்கணும்? தேவனிடத்துல உண்மை உள்ளவங்களா இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவன் நமக்கென்று நியமிக்கப்பட்ட, ஒவ்வொருத்தங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட கடமையை உண்மையாக செய்யணும். வேண்டா வெறுப்போடு செய்யக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையை பாருங்க, வேண்டா வெறுப்போடே செய்வாங்க. ஆனா அவருடைய முடிவும் பரிதாபம். அவங்க இந்த உலகத்துல எந்த ஒரு நன்மையும் சொந்தமாக்கி இருக்க மாட்டாங்க, எந்த ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி இருக்க மாட்டாங்க. முடிவும் பரிதாபம். தெளிவா சொல்லிடும். ஏன்னா உண்மை உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். உண்மை உள்ளவனை தேவன் என்ன செய்தார்? உண்மை உள்ளவனா இருக்கிறதுனால என்ன செய்தாரா? ஊழியத்துக்கு எடுத்தார். அப்ப உங்களை எதுக்காக ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்தார்? உண்மை உள்ளவங்களா இருப்பீங்க. ஆனா நீங்க எத்தனை பேர் உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நான் இவ்வளவு ஆத்மாக்களோட பேசி இடப்படுறேன், அப்ப அவங்க ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது, அந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போயிடக்கூடாதுங்கிறதான ஒரு பாரம் இருக்கு. முதல் உண்மைத்தன்மை தேவனிடத்திலும், 2வது உண்மைத்தன்மை என்ன? ஆத்மாக்கள் மீது இருக்கணும். ஒரு கடமை உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அந்த கடமை உணர்வு கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்குமே. ஆனா ஒரு ஆத்ம பாரம் உங்களுக்குள்ள இருக்கும். அது உங்களை நெருக்கி ஏவி உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத ஜெபமா செய்யும். அடுத்தது என்ன செய்யும்? ஒரு சுவிசேஷ பாரம் உங்களுக்குள்ள இருக்கும். அப்ப நீங்க ஊழியக்காரங்களா இருக்கிறீங்களா? உங்களை நீங்க பாருங்க. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஊழியக்காரங்க முதல் குவாலிட்டி என்ன வேணும்? கவலை, ஒரு பாரம். அநேகருக்குள்ள சபையை குறித்த கவலை இருக்கிறதா? நிறைவேற்ற கிடையாது. ஆத்மாக்களை குறித்த கவலை இருக்குதா? கிடையாது. ஆனா எதனால ஆண்டவர் உங்களை எடுத்திருக்காரு? நீங்க உண்மை உள்ளவங்களா இருப்பீங்க என்று, பக்தி உள்ளவங்களா இருப்பீங்க.